பசங்களும் சேர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையன், சரி நான் அவன் அப்புறமேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு காட்டு வழியா அவன் வீட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு அவனை யாரோ எடுக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க அந்த போட்டோ ஃப்ரேம், அந்த ரூம்குள்ள ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஹால்ல ஒரு ஷேடோவை காமிக்கிறாங்க. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்க ஒரு லேடி சமைச்சிட்டே இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு ஞாபகத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க பையன் அம்மா கருகுது பாருமா அப்படின்னும் போது, ஓ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்றாங்க. சரி இந்த சாப்பிடு அப்படின்னும் போது அவன் கண்டுக்காமலே போனை நோண்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது. இதை கேட்ட அந்த பையன் யாருமா அது அப்படின்னு கேக்குறான். அவங்க அம்மாவும் எதுவுமே சொல்லாம, இங்க என்னோட மக ஒண்ணு இருந்ததே, ஃபிளவர் சிம்பிள் போட்டது, அதை நீ பாத்தியானும் போது அவன் கண்டுக்காமலே இருக்கான். சரி ஓகே, இன்னைக்கு நான் உனக்கு பேன் கேக் தான் பண்ணிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா அவங்க பையன் கண்டுக்கவே இல்லை. சரி எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அவங்க அங்க வந்து போயிடுறாங்க. இப்போ சோஃபால வந்து ஒருத்தர் இழந்துக்கிறாரு. இவர் வந்து பையனோட அப்பா. அவரை பார்த்துட்டு அவங்க பையனும், எனக்கு தெரியும் நீங்க ஏங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு, ஏன்னா அவங்க பண்ண காரியம் சாதாரண விஷயமா, எனக்கே அதை ஏத்துக்க முடியல, நீங்க கஷ்டப்படுவீங்கப்பா அப்படின்னு சொன்னும் போது சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனோட முகத்தை பாக்குறாரு. என்ன அடிபட்டிருக்கு, உன்னை யார் அடிச்சாங்க, ஒருவேளை எனக்கும் அம்மாக்கும் போயிட்டு இருக்க பிரச்சனால உன்னை யாராவது புல்லிங் பண்றாங்கன்னா, அதெல்லாம் இல்ல, இது விடுங்கப்பா, அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. சரி எத்தனை பேர் அடிச்சாங்க? 2 பேர் அடிச்சாங்க. ஒருத்தன் என்ன பார்த்து பயந்து அலறி அடிச்சு ஓடிட்டான்ப்பா, அந்த அளவுக்கு நான் அவனை அடிச்சேன் அப்படின்றத சொல்றான். இப்ப அவங்க அம்மா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. முன்னாடி ஸ்கூல் பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அவங்க கணவருக்கும் கால் பண்றாங்க. அவங்க கணவரும் அட்டன் பண்றாங்க. எங்க நான் பேன் கேக் பண்ணிருக்கேன், சாப்பிட்டுருங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் போது அதெல்லாம் அப்புறமேட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனை டக்குன்னு கட் பண்ணிட்டு விசிறி அடிக்கிறாரு. அட கடவுளே போச்சு, இது வேற ஒரு செலவா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போதுதான் அவங்க மனைவியோட கப் அங்க இருக்கு. அதுல சிகரெட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என் பையன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கோவப்பட்ட கீழே இறங்கி வராரு. இப்ப அவங்க மனைவியை காமிக்கிறாங்க. அவரே டாக்டர், ஆனா அவங்களே ஒரு மாத்திரையை போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் ஹீரோ கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட ஒரு கேஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு 10 வயசு பையன் காட்டுக்குள்ள நடந்து போகும்போது காணாம போயிட்டான். இந்த கேஸ் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு, நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி காணாம போன குழந்தைங்க கேஸ கம்ப்ளீட் பண்ண அந்த ஆபீசரும் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. அவனா சரி ஓகே என்னன்னு பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த சைக்கிள் மட்டும் தண்ணியில விழுந்திருக்கு. அதை அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட மனைவியும் வீட்டுக்குள்ள வராங்க. வரும்போது நடந்து போறாங்க. இப்ப டக்குன்னு ஒரு ஆள் வராங்க, பார்த்து பயந்து போயிடுறாங்க. யாரா நீங்க போது, மன்னிச்சிருங்க மேம், உங்க கணவர் தான் இங்க வர சொன்னாங்க, உடஞ்சு போன கண்ணாடியை ரிப்பேர் பண்ண நேரத்தையும் ரெடி பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போது, பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு போது, அதுவா அவங்க பொண்ணுதான் மேம் ஓபன் பண்ணாங்க, நல்ல பொண்ணை வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே போறாரு. பொண்ணா, எனக்கு பொண்ணே இல்ல, ஒரு என் பையனை சொல்றாரு நினைச்சிட்டு இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல எங்க ஹீரோவையும் அவங்க வந்து ஆபீசரையும் காமிக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டை செக் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க அந்த லோக்கல் பீப்புளை கூப்பிட்டுட்டு, இங்க ஏதாவது ஒரு தடையும் கிடைச்சா கண்டிப்பா என்கிட்ட கொடுங்க, அது அந்த பையனை காப்பாத்த உதவியா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. எல்லாமே அந்த இடத்த தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சார் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னும் போது போய் பார்த்தா அங்க ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை பார்த்த பக்கத்துல இந்த ஆபீசரை, கடவுளே கண்டிப்பா அதுவாதான் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. என்ன இருக்கும்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் நிறைய பசங்களை கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காரு. அவர் மர்டர் பண்ண எல்லா பசங்களோட உடலுக்கு பக்கத்துல இந்த கத்தியை தான் சிம்பிள் மாதிரி வச்சுட்டு போனாரு. சோ கண்டிப்பா அவனோட வேலையா தான் இருக்கும். ஆனா அந்த கிலோ தான் நான் பிடிச்சு ஜெயில போட்டேனே, வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு அம்மாவும் பையனும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்க அம்மா பையன்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க. ஆனா அவன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அம்மா என்கிட்ட நடிக்காதீங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாத நினைச்சுட்டு இருக்கீங்களா, ஒரு அம்மா வந்துட்டு உங்களால எப்படி பண்ண முடியும், அப்ப உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு இருப்பான். என்னன்னா அவங்க அம்மா மேரேஜ் ஆன பிறகும் வேற ஒருத்தர் கூட தொடர்புல இருந்திருப்பாங்க. சோ இது இவனுக்கு சுத்தமா பிடிக்காது, கத்திட்டு அங்க வந்து போயிடறான். இப்ப அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு டிவி ஆன் ஆகுது. என்ன டிவி ஆன் ஆகுதுன்னு சொல்லி ஆஃப் பண்றாங்க. டக்குன்னு ஆன் ஆகுது. இவ தெரிய பாக்குறாங்க. அவங்க கனவு வந்து நிக்கிறாங்க. நான் பயந்து போயிட்டாங்க, இதுக்கு சொல்லாம குழந்தைங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்ட்டு. சரி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோட கிச்சன்ல இருந்த எல்லா சில்வர் ஸ்பூனும் காணாம போயிடுச்சு. கண்டிப்பா இந்த கண்ணாடி கிளாஸ் ரிப்பேர் பண்ண வந்து எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கம்பெனிக்கு நான் சொல்லிட்டேன், அவங்க இதை பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு போது, பைத்தியமா நீ எங்கேயாவது வச்சுட்டு நீயே ஏதாவது தேடுவ, எல்லாம் பண்ணாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி அவர் கோச்சிட்டு ரூம்குள்ள போறாரு. சில டேப்லெட் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி டேப்லெட் சாப்பிடும் போது இப்ப திரும்பி பாக்குறாரு, ஒரு எலி மாதிரி ஒண்ணு ஓடி போயிட்டு இருக்கு. இது அவங்க பையன் வளர்க்குற ஒரு பெட்டு. ஏய் நீ ஏன் வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறாரு. அவங்க பையனோட ரூம்ல இருக்கிற ஒரு சின்ன கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. அந்த கபோர்டுக்குள்ள போய் அவர் பாக்குறாரு. இப்ப டக்குன்னு யாரோ லாக் பண்ணிடுறாங்க. ஆனா வெளியே ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி இருக்கு தெரியுது. கது ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பையன் பேரு சொல்றாங்க. ஆனா கது ஓபன் பண்ணவே இல்லை. கது ஓபன் பண்றியா, உழைச்சிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்ப டக்குன்னு ஒருத்தவங்க கதவு திறக்கிறாங்க. அவங்க மனைவிதான். நீங்க என்ன பண்ற அப்படின்னும் போது, இல்லங்க சத்தம் கேட்டது வந்து பார்த்தா நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போது, எங்க என் பையனும் போது அவன் வீட்டுக்குள்ள இல்லையா, அவன் வெளியே போயிட்டானே அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இவருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அவங்க மனைவி அவர் கிட்ட அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்றத அவர் சொல்லும் போது, சரி வாங்க பெட்ல படுங்க, எதுக்கு சோஃபால படுக்கிறீங்க போது, இல்ல என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நான் கெஸ்ட் ரூம்லயே தங்கலான்னு இருக்கேன் போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இன்னுமே உங்க கூட வாழணும் தான் ஆசை, அது ஒரு தெரியாம விபத்துல நடந்துருச்சு, எனக்கு தெரியும் நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்க, என்ன நீங்க மன்னிக்க தேவையில்ல, ஆனா நான் உங்க கூட இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் அப்படின்றத அவங்க மனைவி சொல்லுவாங்க. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினைச்சேன் போது, என்னங்க வளர்றீங்க, என்னால நீ பிரெக்னென்ட் ஆகலைன்னா கண்டிப்பா நீங்க
கல்யாணமே இருக்காதுல்ல, எனக்கு தெரியும் உனக்கு என் கூட வாழ பிடிக்கல, உங்க அப்பாவுக்கும் என்ன சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நான் அவர் ஆசைப்பட்ட மாதிரி உன்னை ராணி மாதிரி பாத்துக்கல அப்படின்னும் போது, எங்க அப்பெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, உங்க கூட இருக்கணும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, நான் உங்க கூட இருக்கணும் அதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட யாரோ பேசுற மாதிரி சண்டை போற மாதிரி சத்தம் கேட்கும். எங்கங்க இந்த சத்தம் கேட்டு நடந்து போறாங்க, உங்க பையன் ரூமுக்கு போறாங்க. பார்த்தா அவன் நைட்ல ஒரு வீடியோ கேம் ஆன் பண்ணி வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பான். அந்த ரூம்ல அவன் இருக்க மாட்டான். ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்திருக்கிற துணியெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அப்படி எடுத்து வைக்கும் போதுதான் பெட்டுக்கு அடியில ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். அதை அவங்க பார்ப்பாங்க. அதை எடுக்கலான்னு வரும்போது அவங்க பையன் வந்துவான். என்னமா பண்றீங்க எங்க போது, நைட் ஆனா என் வீடியோ கேம் விளையாடுற, ஒழுங்கா தூங்கு இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும் போது அவங்க அம்மா சொல்றதான் கேட்கவே மாட்டேன்றான். சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆனா அந்த கட்டிலுக்கு அடியில இருக்கிற மாஸ்க பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் வினோதமா தெரியுது. எங்க அவங்க கணவர் தூங்கிட்டே இருக்கும் போது அவரோட பெட்ஷீட்டை யாரும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. டேப்லெட் போட்டதுனால தன்னை அறியாம வாஷ்ரூம் போயிருக்கோம்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணிடுறாரு. இப்போ ஆபீஸ்க்கு போறாரு. அங்க இந்த லேடியும் என்ன சொல்றாங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவன் இன்னுமே ஜெயில தான் இருக்கான், இந்த கேஸ் ஒழுங்கா முடியல, என்ன நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ண அந்த ஆபீசரும், நான் ப்ராப்பரா தான் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணேன், அந்த விக்டம் வீட்டுல நான் காணாம போன இறந்து போன பசங்களோட ஆடைகள்லாம் இருந்தது, கத்தியும் இருந்தது, கண்டிப்பா அவன் தான் கொலைகாரன், நீங்க எவ்வளவு வாட்டி இந்த ஃபைலை திருப்பி பார்த்தாலும் அதான் உண்மை அப்படின்னும் போது, ஆபீசர் அதான் உண்மைன்றீங்களே, அப்ப எப்படி இந்த பையன் காணாம போனா அதுவும் அந்த விக்டம் பண்ண அதே மாடல்ல நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அந்த ஆபீசருங்க 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு போன 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களை பத்தின சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனா ஒருத்தனை கிட்ட போய் நம்ம இன்கொயரி பண்ணலாம், அவன் எங்க இருக்கான்னு தெரியும் சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் அவன் எங்க இருக்கான்னு போது அவங்க அப்பா அம்மா உள்ளதாங்க இருக்கான், அவங்க ரொம்ப பேச மாட்டேன்னு சைலண்டா இருக்கும் போது, நான் அவங்க கிட்ட ஆல்ரெடி சின்ன வயசுல பேசியிருக்கேன், நான் இப்ப போய் பேசுறேன்னு சொல்லிட்டு, டாமி நான் தான் ஆஃபீஸர், உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே ஞாபகம் இருக்கான போது அவனோட முகம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவன் திரும்ப பார்த்துட்டு ஆபீசரை பார்த்து நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். இப்போ சின்ன வயசு கிட்ட ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை பிளே பண்ணி பாக்குறாங்க. அந்த ஆடியோல இந்த 2 பசங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே வந்தார். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆபீசர் கேட்கும் போது, அவர் யாருன்னு தெரியல, ஆனா அவருக்கு எங்களை தெரியும் சொல்லிட்டு எங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. எந்த இடாவது மரத்துக்கு மேல ஒரு வீடு இருந்துச்சு, அது ஒரு மாயாஜாலம், அந்த வீட்டுக்குள்ள நாங்க போனோம், அதுக்கடுத்து மோசமானு தெரிய வந்தது. அப்படியா, உன் முகம் இப்படி காயமா இருக்கு, இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறேன் போது, அவன் இல்ல, அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் சொல்லி நான் தான் என் முகத்தை இப்படி பண்ணிட்டேன், அவன் நினைச்சு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்க அந்த ஆடியோவை ஆபீசர் பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்க அம்மா வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது சவுண்ட் கேதுன்னு வெளியே வந்து பார்த்தா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் வெளியே வந்து நிப்பான். ஹனின்னு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் முன்னாடி பேசினது தப்பா நினைக்காத, நீ ஏன்டா வீட்டுக்குள்ள வந்த, நீ வராத, நீ வெளியே போ, நீங்க வந்த விஷயம் பையனுக்கு தெரிஞ்சா அவனை ஏதாவது பண்றான், இங்க வந்து போ, நல்லா புரிஞ்சுக்கோ, உங்க நான் இருக்கத்து பேச மாட்டேன் அப்படின்னும் போது, என்ன ஆச்சு ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி ஒரு பேசிட்டே இருக்கும்போது மேல இருந்து டக்குனு ஏதோ ஒரு பொருளை ஒரு தலையில விட ஒரு ரத்தம் வர ஆரம்பிக்கும். உன் தலை வர ரத்தம் வர, சரி வா உன்னை பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போறேன், என் பையனை நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அவனை கூட்டிட்டு போய் நான் வர வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில டிஷ்யூ கொடுக்குறாங்க. ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அதே நேரம் இங்க அவங்க பையனை காமிக்கிறாங்க. அவன் பாத்ரூம்ல பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இது சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மேல் ரூமுக்கு போறான். ஆனா அங்க யாருமே இல்ல. உங்க அம்மா தலையில ஒரு ரத்தத்தை செக் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கால் வருது. போன் எடுத்து பார்த்தா அவங்க லவர் கிட்ட இருந்தா கால் வருது. நீங்க இருக்க போன் எங்கடா வச்சேன் போது, தெரியாது நான் மேபி வெளியே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் போது திரும்ப போன் வருது. என் பையனாதான் இருக்கும், சரி இங்கே நான் வரேன்னு சொல்லிட்டு மேல போய் பாக்குறாங்க. மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கு. இப்ப அவங்க பையன் நடந்து வந்துடுறான். நீ தான் அந்த பாட்டை போட்டி போது, எனக்கு ஒரு வேலை இல்ல, ஸ்கூலுக்கு டைம் ஆகு, வாங்க போனோம் அப்படின்னு சரி வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்ப காரை வெளியே எடுத்துட்டு வரும்போது டக்குனு ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா காணாம போன அந்த பையனோட அம்மா தான். உங்க கணவரை நான் பாக்கலாமா, என் பையனோட கேஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்களா, என் பையன் உயிரோட இருக்கானு நிறைய கேள்வி கேட்கறாங்க. உங்களோட பதட்டம் எனக்கு புரியுது, என்னோட கணவர் உங்க கேஸ பாத்துக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா உங்க பையன் திரும்பி வந்துரும் அப்படின்னு சொல்லி ஆறுதெல்லாம் பேசிட்டு அவங்க பையனை ஸ்கூல்ல விட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க அவங்க பாய் ஃப்ரெண்டும் தலையில ரத்தம் அதிகமா வந்துட்டே இருக்கு, வேற துணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கபோர்டு ஓபன் பண்ணும்போது இப்ப தலையில யாரோ வேகமா அடிக்கிறாங்க. இங்க அந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோவும் நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்களே யோசிச்சு பார்ப்பாங்க, கொலைகாரன் எப்படி அந்த பையனை கிட்னாப் பண்ணிருக்கலான்னு. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அவன் சைக்கிள்ல வரும்போது கொலைகாரனா பார்த்திருப்பான், அவனுக்கு ஆல்ரெடி அவனோட முகம் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறனால சைக்கிளை நிறுத்திருப்பான், அதுக்கத்தான் அவன் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். தூக்கிட்டு போகும்போது அவன் பாக்கெட்ல இருந்து கத்தி கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு இவர் சொல்லும் போது அங்க வந்து ஆபீசரும் சைக்கிள போகும்போது அவன் சைக்கிளை பிடிச்சி இழுத்து இருக்கலாம், அவனை அட்டாக் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது இப்போ மரத்துல மாட்டினா அந்த கயிறை அவங்க பாப்பாங்க. இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. இங்கதான் இருக்கான்னு சொல்லி கீழே பேஸ்மெண்ட்ல போய் பார்த்தா அவன் கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. இதை பார்த்து அவங்க பதறி போயிருவாங்க. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது, பயந்துட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க கணவர் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. என்னாச்சு, என்னடி பண்ணி வச்சிருக்க, நான் வீட்டுல எல்லா டைம் இப்படிதான் பண்ணி வேணும் போது, இருங்க நான் ஒண்ணுமே பண்ணல, நான் நடந்ததெல்லாம் சொல்றேன், இவன் வந்தான் பட் நம்ம பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல இருக்க சொல்லிட்டு தான் நான் போனேன், அது மட்டும் இல்லாம தலையில அடிப்பட்டது கண்டிப்பா
கண்டிப்பா நம்ம பையனாதான் பக்கெட் ஏதாவது வச்சு அவன் தலையில அடிச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி அவன் மேல கோவம் இருக்கும்ல போது என்ன சொல்ல வரேன், அப்ப என் பையனா நான் கொலை பண்ணான்னு சொல்றியான்னும் போது எனக்கு தெரியலங்க, இவன் இறந்துட்டான் என்ன பண்றதுன்னும் போது எல்லாம் பைத்தியக்காரத்தானம் தான். இப்ப பாரு நம்ம பையன் மேலதான் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, ஒருவேளை அவன் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க. கண்டிப்பா என் பையன் பண்ணிருக்க மாட்டான், ஆனா போலீஸ் வந்தா கண்டிப்பா அம்மா தான் சந்தேகப்படுவாங்க. இப்போ நம்ம பையனோட வாழ்க்கையை காப்பாத்தனா இதை பண்ணிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை அவங்க எடுத்துட்டு போய் காட்டுக்கு வெளியே ஒரு இடத்த புதைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. அப்படி இவங்க ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது மறுபக்கம் காணாம போன அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கூட்டமே இருட்டுல தேர்தல் வேட்டி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இங்க அவங்க பையன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்படி வீடியோ கேம் விளையாடிட்டே இருக்கும்போது அவனுக்கு சாட் பாக்ஸ்ல ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க. அதுல ஃப்ராகிங்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சாட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஃப்ராகிங்னா என்னன்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவோம். ஃப்ராகிங்னா என்னன்னா ஆள் தெரியாத ஒருத்தங்க ஓனருக்கு தெரியாம ரகசியமா அந்த வீட்டுல தங்கி அவங்க தங்கிட்டு இருக்க அந்த நாட்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்ல ட்ரெண்டிங்கா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த விஷயம் போடும் போது இவனுக்கு டவுட்டா இருக்கும், யார நீ எங்கிருந்து பேசுறேன்னும் போது இப்ப அவனுக்கு பின்னாடி மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து நிக்கிறான். இப்ப இறந்து போன அந்த அவளோட பாடியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புதைச்சிடுறாங்க. அவங்க மனைவியை நான் மன்னிச்சிருங்க, சரி ஓகே வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப அவங்க மனைவி கத்துறாங்க, என்னாச்சுன்னு வாஷ்ரூம்ல போய் பார்த்தா அவங்க பையனை கட்டி போட்டு வச்சிருவாங்க. அவட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அவங்க பையனை அமுச்சு வீட்டுக்குள்ள போறாரு கன் எடுத்துட்டு. யாரா என் வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லி எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாரு. அப்போ ஒரு ரூம்ல அவங்க ஃபேமிலி போட்டோ பயங்கரமா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரும் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவரும் கீழே நடந்து போவாரு. இப்போ ஒரு பொண்ணு ஹீரோட வீட்டுக்கு வேகமா போறான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பாக்குறான், பாரு இந்த ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு, செமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றா. இவ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஹை காய்ஸ், இன்னைக்கு நான் இந்த வீட்டுல 4 நாள் தங்க போறோம். ஆனா அந்த ஓனருக்கே தெரியாம, அதுதான் எங்க வீடியோட சீக்ரெட்டே. இவ பேசிட்டு இருக்கா, பக்கத்துல ஒருத்த மாஸ்க் போட்டுட்டு வரான். பார்த்தா அவனும் இவளோட ஃப்ரெண்ட் தான். இவன் தான் நம்மளோட கேமராமேன். சோ இவனோட கேமரா தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இவன் தான் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவ ரெக்கார்ட் பண்றா. இப்போ இந்த ஓனருக்கு தெரியாம நாங்க தங்கணும், எந்த ரூமும் நான் செக் பண்ணும் போது இங்க கெஸ்ட் ரூம்னு ஒண்ணு இருந்தது, அது ரொம்ப பெருசா இருக்கு, இந்த ஓனருங்க யாரும் அங்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சோ நாங்க அங்கதான் தங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஓனருக்கு தெரியாம தங்கிட்டு இருக்காங்க. இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் என்னோட டீ கப் காணும்னு சொல்லியிருப்பாங்க. அது கூட மாடிக்கு மேல இருந்திருக்கும். அதெல்லாம் வச்சதே அந்த கேமராமேன் தான், அவன் தான் எடுத்து வச்சிருப்பான். இந்த விஷயத்த அந்த பொண்ணு பாத்துருக்கோம். அவங்க திங்ஸ் எல்லாம் ஏன் எடுக்கிற, மாட்டினோம்னா நம்மளுக்கு மர்கியாதான் அப்படின்னும் போது அதெல்லாம் வீட்டெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஜாலியா இருக்கான். இப்போ நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அவன் மட்டும் கேமரா எடுத்துட்டு போய் ஓனர் என்ன பண்றாங்க, அவங்க பையன் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை அந்த பொண்ணு பார்த்தோம், இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா நம்ம இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும், இது ஆபத்து தான், அப்படிலாம் பண்ணாதான் போது சும்மா நம்ம இங்க தங்கிட்டு போனா அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு, இது மாதிரி ஏதாவது அவங்களை பயமுறுத்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த நாள் காலையில ஹீரோயினி டிவி பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க ஆஃப் பண்ணுவாங்க, இவனே தான் ஆன் பண்ணி விட்டுருவான். ஒரு நாள் ஓனர் யாருமே வீட்டுல இல்லாத அப்போ இவங்க ஜாலியா அங்க சுத்திட்டே இருக்கும் போது அவன் அங்க இருந்து ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருவான். இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்கும், அந்த பொண்ணு கவனிக்காம நடந்து போயிடுவா. ஐயோ இவங்க வேற பாத்துட்டானே, சரி நானே பாத்துக்கிறேன் போது உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க, சரி இந்த கதவை சரி பொண்ணு உள்ள விடணும் போது இந்த பொண்ணு தான் கதவு ஓபன் பண்ணிருப்பா. அதனால அதான் ஒரு பிகினிங்ல உங்க பொண்ணு தான் என்ன உள்ள விட்டான்றதை அவர் சொல்லியிருப்பாரு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும். அந்த கேமராமேன் நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருப்பான். அது எனக்கு பிடிக்காது, இப்படியே பண்ணிதான் மாட்டிக்கும், இதெல்லாம் வேணா, எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தா இருக்கு, இங்க இருந்து நம்ம போயிடலாமா அப்படின்றத அவர் சொல்லுவா. இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு அடுத்துதான் ஃபன் இருக்க போது போது இங்க பாரு, நம்ம ரோட்ல தாங்குற மாதிரிலாம் இந்த வீட்டுல ஜாலியா இருக்க முடியாது, நம்ம மாட்டி போனும் போது அவன் கொஞ்சம் அப்செட் ஆயிரும். சரி நீ எதுவுமே பண்ணாம இருந்தனா இன்னும் கொஞ்ச நாள் தங்கலாம் அப்படின்றத அவ சொல்லிட்டு இப்ப அடுத்த பேசிட்டே இருக்கும் போது அவன் வெளியே எட்டி பார்ப்பான். அப்போ இந்த வீட்டோட ஓனரும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டே இருக்கும் போது இந்த கேமராமேன் வேணும்னே பிங்கா வைத்து அவன் மண்டையில அடிச்சிடும். டே என்னடா பண்ணி வச்சுட்டா, இது கத்த இங்க இருக்க முடியாது, இங்க வந்து போன வா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் இங்க இருந்து போறேன், நீ வந்தாவான்னு சொல்லிட்டு அந்த ரேடியோட பேக் பேஸ்மெண்ட் இருக்கு, நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போவா. போகும்போது அவ ஒரு விஷயத்த பாத்திருப்பேன். என்ன ஆகும்னா, எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போன பிறகு அவன் பாய் ஃப்ரெண்டு கபோர்ட்ல இருக்க துணி எடுக்கிறதுக்காக கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த வீட்டோட ஓனர் தான் பெரிய கட்டி வச்சுட்டு அவன் மண்டியை அடிச்சு மறுகையா பண்ணிருப்பாரு. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவனை கொலை பண்ணிட்டு கார்ல அவரு கிளம்பி போயிடுவார். இந்த சம்பவத்தை பார்த்து இந்த பொண்ணு பயந்தே போயிடுவா. அவ்வளவுதான், இவன் கொலகாரம் போல, இவன் வீட்டுல எல்லாம் நம்மளால தாங்க முடியாது, போலான்னு பாக்கிறதுக்குள்ள அவங்க கணவரும் மனைவி வந்துருவாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களால தப்பிக்க முடியாது, ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அவங்க பையன் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். பார்த்தா அந்த கேமராமேன் அவனை போட்டு செம அடி அடிச்சுன்னா அவனை லாக் பண்ணிடுவான். இதை அந்த பொண்ணு பாத்துருவா. டே நீ என்ன ஏம்லடா அந்த வீட்டுக்கு வந்திருக்க, நீ பண்றது சரியே இல்ல, நீ தப்பு பண்ற, நான் போலீஸ்க்கு நான் போட்டு கொடுக்க போறேன் சரியா வேகமா ஓடும் போது அவன் தள்ளி விட்டுருவான். அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டோம். அதனால அந்த பொண்ணை காரோட டிக்கில போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பா. அதுக்குள்ள வீட்டோட ஓனர் வந்துருவாங்க, இவன் மறைஞ்சு போயிடுவான். அவங்க பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பையனையும் அம்மாவையும் ஹீரோ கார்ல ஏற சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப என்ன இருக்குன்னா, போலீஸ் ஆஃபீஸர் கன் எடுத்துட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி பார்ப்பாரு. கடைசியில அந்த பொண்ணு டிக்கில இருக்கிற அந்த காரை எடுத்துட்டு அவரை காட்டுக்குள்ள போவார். இப்போ அவ காரை விட்டு எழுந்துக்கிறா. அவளுக்கு தான் இந்த வீட்டோட ஓனர் மோசமானவன்
தெரிஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க ஒரு கொலைகாரன் நாங்க பார்த்தோம் அப்படின்றத அவ தகவல் சொல்றா. அப்படி சொல்லும் போது முன்னாடி ஒரு கார் இருக்குதா அவ பாப்பா. இன்னும் பிரகாசமா இருக்குன்னு சொல்லி அந்த கார் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா நிறைய குழந்தைங்களை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த நகரத்துல காணாம போனா குழந்தைங்களை கிட்னாப் பண்றவ இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட தகவல் சொல்ல நினைக்கும் போது இப்போ அந்த கொலைகாரங்களோட முகத்தை துணியால மூடிட்டு அவளை லாக் பண்ணியாரு. இப்ப உண்மையான கொலைகாரன் யாருன்றதை காமிப்பாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் தான். அவர் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு திரும்பவும் காரோட டிக்கில போடுறாரு. அப்ப அவகிட்ட அந்த கேமரா பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது தன்னோட வீட்டுலதான் இவ்வளவு நாளா தங்கி இருந்தாங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. வேகமா கார் ஓட்டிட்டு வீட்டுக்குள்ள வராரு. அந்த காரோட சவுண்ட கேட்ட அந்த கேமராமேனும் உள்ள வந்துட்டாங்க, யாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த கில்லர் அந்த பொண்ணை ரூம்குள்ள போயிட்டு போறான். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும், என்னை ஏமாத்த முடியாது, எழுந்து நில்லுன்னு சொல்லி கத்துறான். அந்த பொண்ணு பயந்து நின்னுகிட்டே இருக்கு. இப்போ கன் வச்சு அந்த பொண்ணை பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு அவ கையிலே கன்னை எடுத்து கொடுத்துட்டு தன்னை அந்த பொண்ணை ஷூட் பண்ண மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இப்போ கீழே இறங்கி போறான். அந்த கேமராமேனு கையில கோடாலியோட மாஸ்க் போட்டுட்டு அந்த கொலைகாரனை கொலை பண்றதுக்காக பெரியா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் அவனை போட்டு அடிச்சு தள்ளி விட்டுறாரு. அவனும் அடி வாங்கிட்டு இருக்கா. இப்ப திரும்பி பார்த்தா அவன் போலீஸோட கன்னியை எடுத்து வச்சுப்பான். அதே இடத்துல இப்ப போலீஸ் ஆபீசர் ஒரு பொண்ணு கால் பண்ணா கொலைகாரன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்ன்றத சொன்னான். ஆனா அவளோட போன் கட் ஆயிடுச்சு. பட் அவளோட போனோட சிக்னல் வச்சு நம்ம ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசரும் யாரா நீ, உனக்கு என்ன பத்தி தெரியுமா போது எனக்கு உன பத்தி நல்லா தெரியும், நீ தானே எல்லா குழந்தையும் கிட்னாப் பண்ணி கொலை பண்ண வேணும் போது நான் இல்ல, அது நீதான் எல்லாரையும் பண்ண அப்படின்றத அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. இப்போ உங்க கையில கன் இருக்குல்ல, நீ என்ன ஷூட் பண்ண என்ன ஆகும் தெரியல, உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும்டா அப்படின்னும் போது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ணதுக்காக கரெக்டா நிப்பான். உனக்கு என்னோட பாஸ்ட் பத்தி தெரியாதுல, ஏன்னா சின்ன வயசுல அப்படின்னு சொல்லும் போதே அவன் டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். இப்போ அந்த போனோட சிக்னலை கண்டுபிடிச்சு போலீஸ் ஆபீசர் இங்க வந்துடுறாங்க. அங்க வந்து பையனை பார்த்து அவரும் ஷாக் ஆகி நிக்கிறாரு. இப்போ அந்த கில்லரோட மனைவியும் பையனும் வராங்க. அவங்களுக்கு ஒன்னும் புரியல. வீட்டை சுத்தி போலீஸும் ஒரே பரபரப்பா இருக்கு. இப்போ அந்த போலீஸ் ஆபீசர் அவங்க கணவரோட காருக்குள்ள இருந்தா ஒரு பேக் எடுக்கிறாரு. அந்த பேக் ஃபுல்லாவே அந்த கிரீன் கலர் கத்திகளா இருக்கு. இப்போ அந்த பையனை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க. இப்போ அவனோட பாஸ்ட காமிக்கிறாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டும் சின்ன வயசுல விளையாடிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு ஆள் வருவாரு. அந்த போலீஸ் ஆபீசர் தான். ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் கொலை பண்ண முயற்சி பண்ணும் போதுதான் அவங்க கிட்ட இருந்து அந்த பசங்க தப்பிச்சு ஓடி போயிருப்பாங்க. இவ்வளவு நாளா அந்த ஆளை போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கணும்னு தான் இவன் ஆசைப்பட்டிருப்பான். கடைசியில அது நடந்துருச்சு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சாவதா மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.